ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ ஆலோசனை நிகழ்ச்சி மூலிமா வாரம் மருத்துவ ரீதியான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகள் பற்றி தான் பார்க்க. இன்னைக்கு அதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இருக்காங்க டாக்டர் பிருந்தா ஸ்ரீனிவாசகோபாலன், அசோசியேட் ப்ரொஃபஸர், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், கேளம்பாக்கம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. கிட்னி பற்றி நம்ம அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? ரொம்ப முக்கியம் அது. கிட்னியோட ஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு 2 கிட்னி இருக்குது, 2 சிறுநீரகம், 2 சைடில் போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் பேக் ஆஃப் த பாடியில் இருக்குது. அந்த கிட்னிக்குள்ளே வந்து நெஃப்ரான்ஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் ஃபார் எந்த கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணாலும். அந்த 2 கிட்னியும் ஃபங்க்ஷன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த நெஃப்ரான் வந்து தான் மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்னு பண்ணணும். தட் இஸ் நம்ம உடம்புல வர எல்லா ரத்தமும் கிட்னிக்கு போய் அது ஃபில்டர் பண்ணும். தேவையில்லாத ஐட்டமெல்லாம் ஃபில்டர் பண்ணி கிட்னி நெஃப்ரான் வழியாக போய் வெளியில் யூரின் வழியாக வெளியில் அனுப்பிச்சிடும். எக்ஸஸ் தண்ணி இருந்தாலோ இல்லாட்டி எக்ஸஸ் கெமிக்கல்ஸ் இருந்தாலோ எக்ஸஸ் யூரிக் ஆசிட் என்னென்ன உடம்புல அதிகம் இருந்தாலும் அது கிட்னி ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக வெளியில் அனுப்பும். ஸோ அதுக்கு அந்த 2 கிட்னியும் ஒன்றா வேலை செய்யும். அந்த கிட்னிக்குள்ளே இருக்கிற பேர் நெஃப்ரான். அண்ட் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கும் 2 கிட்னிலையும் சேர்த்து. அந்த 1 மில்லியன் நெஃப்ரான்ஸில் 50% அதிகமாக மேலே வேலை செய்யணும். 50% கம்மியாக நெஃப்ரான்ஸ் வேலை செஞ்சுதுன்னா அது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ மோர் தென் 50% ஆஃப் நெஃப்ரான்ஸ் வேலை செய்யணும். ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும் மோர் தென் 50% இருக்கணும். அந்த ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் கிட்னி வந்து கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, GFR. அதோட நார்மல் வேல்யூ வந்து 90 to 120 ml/min. ஸோ ஜிஎஃப்ஆர் வந்து 650க்கு கீழே இருக்குதுன்னா அது அகெயின் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜராக கிட்னியோட அமைப்பு வந்து 2 கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸுன்னு மெயினாக அதுதான் ரொம்ப முக்கியம். 4 important functions of kidneys are there. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணும், பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும், உடம்புல இருக்கிற தண்ணி சத்து அளவை மெயின்டைன் பண்ணும். தட் இஸ் பிளட் வால்யூம் ரெகுலேஷன்னு சொல்லுவாங்க. 3வது வந்து உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்கணும், ஹீமோக்ளோபின் கண்டென்ட், அதை வந்து மெயின்டைன் பண்ணும். 4வது வந்து எலும்பு சத்துக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அந்த கால்சியமும் எவ்வளோ உடம்புக்கு தேவையோ அது வந்து கிட்னி வந்து அப்சார்ப் பண்ணி உடம்புக்கு கொடுக்கும். ஸோ 4 important ஃபங்க்ஷன். இதில் எந்த ஃபங்க்ஷன் கிட்னி ஆல்டர் ஆச்சுன்னா இதில் எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு டீரேஞ்ச் ஆகிடும், வேலை செய்யாது. எஸ்பெஷலி வந்து பிளட் ப்ரெஷர், எவ்வளோ உடம்புல தண்ணி இருக்கணும், எவ்வளோ அழுத்தத்தில் தண்ணி இருக்கணும், அது சப்போஸ் அதிகமாச்சுன்னா கிட்னியில் ஹார்மோன்ஸ், ரெனின்னு ஒரு ஹார்மோன் இருக்கும், அது போய் அந்த பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும். கம்மியாச்சுனாலும் அதை ரெகுலேட் பண்ணும், அதிகமாச்சுனாலும் ரெகுலேட் பண்ணும். அது பிளட் ப்ரெஷர் பற்றி. பிளட் வால்யூம்னா உடம்புல இருக்கிற தண்ணி சத்து எல்லாருக்கும் வந்து நார்மல் லெவலில் இருக்கணும். கம்மியாச்சுன்னா டீஹைட்ரேஷன் கம்மியாச்சுன்னா, இல்லாட்டி தண்ணி சத்து அதிகமாச்சுனாலும், கிட்னி அதிகமாச்சுன்னா எக்ஸஸ் ஆஃப் யூரினில் தண்ணி வெளியில் போடணும், கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணி உடம்புக்கு ரத்தத்துக்கு தண்ணி கொடுக்கும். 3வது ஃபங்க்ஷன் நான் சொன்னது வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட். அது எப்படின்னா, கிட்னி வந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன் பேர் எரித்ரோபாய்டின். அந்த எரித்ரோபாய்டின் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். தட் இஸ் ரத்த அளவு. உடம்புல எல்லாரும் ஹீமோக்ளோபின்னு பார்த்துருப்போம்ல, இவ்வளோ லெவல் இருக்கும், 12 இருக்கணும், 15 இருக்கும். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு அனீமியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அனீமியாவுக்கு ஒன் ஆஃப் த காமன் காஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா எரித்ரோபாய்டின் ஹார்மோன் கிட்னியில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன் வந்து ஹீமோக்ளோபினை ஃபார்ம் பண்ணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இன்னொன்று வந்து கால்சியம். நான் சொன்னாப்புல கால்சியம் உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கால்சியம் இருக்குது. அது வந்து ரத்தத்தில் போகும், ரத்தத்தில் போய் கிட்னியில் ஃபில்டர் ஆகும். கிட்னியில் ஃபில்டர் ஆகும்போது எவ்வளோ கால்சியம் உடம்புல தேவையோ அது வந்து எடுத்துக்கும், ரத்தம் எடுத்து போன்ஸ்குள்ளே போய் டெபாசிட் பண்ணிக்கும். ஸோ எப்போ கால்சியம் தேவையோ போன்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் 4 important functions of kidney. ஓகே மேம். நீங்கள் சொன்னீங்க கிட்னி பற்றி வந்துட்டு நெஃப்ராலஜி அப்படின்னு சொன்னீங்க. அதில் இருக்க மெயின் திங் வந்து நெஃப்ரான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ கிட்னிக்கு வந்துட்டு ஒரு மெயின் வேலை என்னென்னா யூரினை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது. நம்ம குடிக்கிற தண்ணியை வந்துட்டு டாக்ஸின்ஸாக வந்துட்டு யூரினை ஃபில்டர் பண்ணும். இப்போ யூராலஜிக்கும் நெஃப்ராலஜிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? வெரி இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லான கொஸ்டின். எந்த டாக்டர் கிட்ட போகிறதுனே தெரியாது. சம்டைம்ஸ் இந்த டாக்டர் கிட்ட போனால் அங்கே போகன்னுவாங்க. ஸோ நெஃப்ராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் சிறுநீரகத்தை பற்றி, சிறுநீரகத்து ஃபுல்லாக பற்றி படிக்கிறது வந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நெஃப்ராலஜி. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா சிறுநீரகம்,
அதோட வேலைகள், அதோட டிஸ்ஃபங்க்ஷன், தட் இஸ் அக்யூட் கிட்னி இன்ஜுரி, chronic kidney failure. ஸோ டயாலிசிஸில் இருக்கிறவங்க, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணணும், கிட்னி அறுவை மாற்று சிகிச்சை அதெல்லாம் பண்ணுறவங்க நெஃப்ராலஜி கிட்ட போகணும். யூராலஜி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கல், கிட்னியில் இருக்கிற கல், அப்புறம் பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யுரேட்டரில் கல், யுரேட்டர்னால் 2 டியூப் கிட்னிலேருந்து பிளாடருக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப் வந்து யுரேட்டர்னுவாங்க. ஸோ அந்த யுரேட்டரில் ப்ராப்ளம், பிளாடரில் இருக்கிற ப்ராப்ளம், ஸ்டோன்ஸு, இல்லாட்டி பேடரில் இருக்கிற புற்றுநோய், அதெல்லாம் பார்க்குற ப்ராஸ்ட்ரேட், மெயில்ஸ்க்கு வந்து ப்ராஸ்ட்ரேட் கிளாண்டுன்னு இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை எல்லாம் பார்க்குறவங்க யூராலஜிஸ்ட் ஆக்சுவலி. பட் அறுவை மாற்று சிகிச்சை, நீங்கள் கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணும்போது போத் நெஃப்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த சிகிச்சை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு டிசிப்ளின் தான். பட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகும்போது நீங்கள் என்ன டிசீஸோ அதுக்கு தகுந்தாப்புல போடலாம். கிட்னி ஃபெயிலியர்னா நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட போடுவாங்க, ஸ்டோன்ஸ் அப்படின்னா மோஸ்ட்டாக யூராலஜிஸ்ட் தான் பார்ப்பாங்க. ஓகே மேம், கிட்னியில் வந்துட்டு மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல் ஃபார்ம் ஆகுறது. அது வந்துட்டு எதனால மேம் வருது? வெரி காமன் டிசீஸ். மக்களுக்கு அட்லீஸ்ட் 90-80% ஆஃப் த பீப்புள் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கும். வெரி வெரி காமன் டிசீஸ் எஸ்பெஷலி இன் இந்தியா ஆல்சோ. மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் வாட்டர் இன்டேக் தான். நான் ஏற்கனவே சொன்னாப்புல கிட்னியோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து வாட்டர் பேலன்ஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தண்ணி இருக்கணுன்றதை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ வெனவர் யூ டேக் லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், டீஹைட்ரேட் ஆகும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் ரீனல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா டயட். நம்ம என்ன சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன், ஃபேட் ஆர் என்ன சாப்பிட்டாலும் அது அளவாக சாப்பிடணும். எனிதிங் தட் இஸ் இன் எக்ஸஸ் ஆர் மோர் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் அதெல்லாம் எக்ஸஸாக சாப்பிடும்போது அது வந்து கால்சிஃபை ஆகி டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆகுது, இட் கேன் கெட் டெபாசிட்டட் இன் த கிட்னி, இட் கெட் டெபாசிட்டட் இன் த யுரேட்டர் ஆர் இட் கேன் கெட் டெபாசிட்டட் இன் த bladder. ஸோ தட்ஸ் ஹவு த ஸ்டோன் ஃபார்மேஷன் ஹேப்பன்ஸ். மெயின்லி டீஹைட்ரேஷன், டயட். ஓகே மேம், இது ப்ரிகாஷனாக நம்ம வரக்கூடாது அப்படின்னு இருக்கணும்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிக்கலாம்? இல்லை நம்ம ஃபுட்டுலேயே வந்துட்டு ஏதாவது இதெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஃபுட் இன்டேக்கை வந்து ரெகுலர் நார்மல் ஃபுட் இன்டேக் இஸ் எசென்ஷியல். மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தென் ஃபுட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரீனல் ஸ்டோன்ஸ். ரெகுலராக ஒரு நார்மல் பர்சன் ஷுட் டேக் அட்லீஸ்ட் 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே. அண்ட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கே தெரியாது நம்ம அவ்வளோ எடுக்கிறோமா. ஸோ இட்ஸ் பெட்டர் டு மெஷர் அண்ட் கீப். ஒரு 3 பாட்டில் வச்சுக்கிட்டு நம்ம 3 liter எடுக்கிறோமான்றதை டெஃபினட்டாக பார்க்கணும். நம்மளுக்கு குளிர்காலம்லாம் பார்த்தா 1 liter தண்ணி கூட நம்ம குடிச்சிருக்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு பாடிக்கு அவ்வளோ தேவைப்படுறாது. அண்ட் இது ரொம்ப காமனாக ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி பீப்புள், ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க, தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ வெரி காமன்லி மெஷர் பண்ணி 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ தட் வில் ப்ரிவெண்ட் யூரினரி ஸ்டோன்ஸ் இன் பிக் வே. ஓகே மேம், இப்போ வந்துருச்சு, எனக்கு கல் வந்துருச்சு அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? அகெயின் ஃபஸ்ட்டு நீங்கள் யூராலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூராலஜிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. மோஸ்ட் காமன்லி சிம்டம்ஸ் ஆஃப் கல்லுன்னு பார்த்தீங்கன்னா பெயின், பேக் பெயின் இருக்கும், இல்லாட்டி லோவர் அப்டாமினல் பெயின் இருக்கும், யூரின் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்காது, அடைச்சி யூரின் போகும். இதெல்லாம் மோஸ்ட் காமன். யூரின் எரிச்சல் இருக்கும், சம்டைம்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் யூராலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். அவங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரேலே வந்து கல் எங்கே இருக்குன்றத பொசிஷனில் தெரிஞ்சிடும், இல்லாட்டி ஸ்கேன் கூட பண்ணி பார்க்கலாம், அல்ட்ராசவுண்ட் அப்டமன். அது பார்த்துட்டு அந்த கல்லோட சைஸும் தெரிஞ்சிடும் ஸ்கேனில். ஸோ அந்த சைஸை வச்சு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றதை டிசைட் பண்ணலாம். சப்போஸ் கம்மி சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் வெறும் மெடிசன்ஸ் ஆர் வாட்டர் இன்டேக்கு இல்லாட்டி ஐவி ஃப்ளூயிட்ஸ் இன்டேக்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். சப்போஸ் பெரிய ஸ்டோன்ஸ் மோர் தென் 5 millimeter அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ ஷுட் கோ ஃபார் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் லைக் லித்தோட்ரிப்சி, லைக் அவங்க வந்து ஒரு டியூப் விட்டுட்டு ஸ்டோனை பிரேக் பண்ணி விடுவாங்க. ஸோ இட் வில் பாஸ் அவுட் இன் யூரின் ஆர் தே கேன் ஆல்சோ ரிமூவ் த ஸ்டோன்ஸ் பை சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே மேம், கிட்னியில் கல்லுக்கு அப்புறமா ஃபெயிலியர்ஸ் நிறையா வரும். கிட்னி ஃபெயிலியர்ஸ் காமனாக வந்துட்டுருக்கு. அதுக்கான ரீசன் என்ன மேம்? அது எதனால் வருது? ஓகே, கிட்னி ஃபெயிலியர்ஸ் அகேன் இட்ஸ் அ வெரி காமன் திங். அண்ட் நிறைய பேருக்கு அதுக்கு அவேர்னஸும் இல்லை கிட்னி ஃபெயிலியருக்கு. கிட்னி ஃபெயிலியர் டியூ டு ஸ்டோன்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இருந்தாலும் there are lot of reasons for kidney failure. ஸோ கிட்னி ஃபெயிலியர்னு பார்த்தோன்னா 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவோம். அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஆர் கிட்னி ஃபெயிலியர் ஆர் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். தற்காலிகமாக கிட்னி இன்ஃபெக்ஷன்னாலேயோ ட்ரக்ஸ்னாலேயோ இல்லாட்டி பாம்பு கடினாலேயோ வருது. தற்காலிகமாக ஷார்ட் டியூரேஷன் லெஸ் தென் 3 months இருக்குன்னா அது வந்து அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்.
ரொம்ப தொடர்ந்து ரொம்ப நாளாக கிட்னி வேலை செய்யலை, மோர் தென் 3 months ஆர் மோர் தென் 6 months இருந்ததுன்னா அது க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர். ஓகே, அக்யூட் கிட்னி ஃபெயிலியருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ட்ரக்ஸ்னால வரலாம். சம்டைம்ஸ் வீல் டேக் பெயின் கில்லர்ஸ், லாட் ஆஃப் வலி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றது, இல்லாட்டி ஸ்னேக் பைட்டு, இல்லாட்டி இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து கேன் காஸ் அக்யூட் கிட்னி இன்ஜரி. Where the infection, that is the kidney injury will be only for 3 months, 6 weeks to 3 months, and it's very treatable. காஸை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோன்னா கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக ஆகிடும். அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேஷண்ட் வில் கம் வித் டிக்ரீஸ்ட் யூரின் அவுட்புட். சடனாக யூரினே இருக்காது. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ட்ரக் இன்டேக் இருக்கும், நிறைய வலி மாத்திரை ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக அந்த காஸை ட்ரீட் பண்ணிவிட்டு, சப்போஸ் டயாலிசிஸும் தேவைப்படலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாக போயிடும், தே வில் கம் பேக் டு நார்மல். பட் அதில் ரொம்ப முக்கியம், தே ஹாவ் டு கண்டினியூஸ்லி ஃபாலோ அப் வித் த நெஃப்ராலஜிஸ்ட். அட்லீஸ்ட் 1 month, 2 months, 3 months, 6 months, 1 year, 2 years மட்டும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் டு see that whether the kidney parameters are normal. கிட்னி பேராமீட்டர்ஸ்னால் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, யூரியா, பிளட்டில் யூரியா லெவல், கிரியாட்டினின் லெவல், சீரம் கிரியாட்டினின் லெவல், இது மெயினாக 2 ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க கிட்னியோட சைஸ் எப்படி இருக்குது. ஒன் மோர் ஃபார்ம் ஆஃப் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா க்ரானிக் கிட்னி டிசீஸ். தட் இஸ் அது வெரி காமன்லி இன் டைப் 2 டயபிட்டிஸ். தட் இஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப காலமாக சுகர் இருக்கிறவங்க, ரொம்ப காலமாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, கண்ட்ரோல்டாக இல்லாமல், when you control it might not lead, but when it is uncontrolled diabetes and uncontrolled hypertension, that could lead to chronic kidney failure. Most 60 to 70% of reasons for chronic kidney disease is diabetes and hypertension. What chronic kidney disease is na, it's a prolonged renal failure. That is 6 மாசத்துக்கு மேலேயும் kidney function improve ஆகாது. That is urea level will be very high, creatinine level also will be high, யூரின் அவுட்புட் இருக்காது பேஷண்ட்டுக்கு தண்ணி சத்தெல்லாம் உடம்புல இருந்தோம். ஸோ எடிமா டெவலப் ஆகும், மூச்சு திணறல் வரும், ஏன்னா லங்ஸ் உள்ள ஃப்ளூவிட் டெபாசிட் ஆகும், ஸோ மூச்சு திணறல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸில் தான் பேஷண்ட் வருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் 2 கிட்னியும் ஃபங்க்ஷன் பண்ணல. ஆனால் ஆரம்பத்திலே சொன்னாப்புல 50% ஆஃப் நெஃப்ரான்ஸ் அது வேலை செய்யணும் இன் மில்லியன். ஸோ இப்போ என்னென்னா, அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸில் மோர் தென் 50% வேலை செய்யாமல் போயிடும் நெஃப்ரான்ஸ். ஸோ அதனால தான் க்ரானிக் கிட்னி டிசீஸ். வேறு செய்யணும்னா பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். யூ காண்ட் அது திருப்பியும் ரீஜெனரேட் பண்ண முடியாது நெஃப்ரான்ஸை. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸ், மோஸ்ட் காமன்லி இன் டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, சுகர் லெவலையும் பிளட் ப்ரெஷர் லெவலையும் ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். ரெகுலராக செக்கப் போகணும், ரெகுலராக சுகர் மாத்திரை டெய்லி எடுத்துக்கணும், பிபி மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கணும், டாக்டர்கிட்ட செக்கப் போகணும், வெதர் ப்ரெஷர் கண்ட்ரோல்டாக இருக்கான்னு பார்க்கணும், யூரின் டெஸ்ட் பண்ணணும், யூரினில் வந்து ஆல்புமின் வாங்க, ப்ரோட்டீன் லீக் இருக்கான்னு பார்க்கணும். அது ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சைன் ஃபார் ரீனல் ஃபெயிலியர். அது நிறைய பேர் கண்டிப்பாக பண்ணணும். சுகர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்தாலே அந்த யூரின் ஆல்புமின் பார்ப்பாங்க. தட் இஸ் அதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு போக தேவையில்லை. ஸோ ரெகுலராக யூரின் டெஸ்ட்டும் பண்ணணும். ஸோ ரெகுலராக டாக்டர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே, சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே இந்த ரீனல் ஃபெயிலியர், க்ரானிக் ரீனல் ஃபெயிலியருக்கு போகாது. ஸோ அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங். ஓகே மேம், கிட்னி வந்துட்டு நல்லா இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிறதுல வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ தண்ணி வந்துட்டு திடீர்னு ஒரு வீடியோ பார்ப்போம், தண்ணி நிறைய குடிங்க ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னோன்னே ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ஓவர் ஹைட்ரேட் பண்ணிக்கிறது, அது வந்துட்டு கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மித்தா, அது உண்மையா? இல்லை, அது டெஃபினட்டாக மித்து. ஏன்னா நம்ம கிட்னி வந்து இட்ஸ் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெகுலேட்டிங். அதுதான் அதோட ஃபங்க்ஷனே. நீங்கள் நிறைய தண்ணி குடித்தாலும் அது நிறைய யூரினாக வெளியில் தள்ளும். கம்மியாக நீங்கள் ஒரு டெசர்ட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு தண்ணியே இல்லைன்னா அது தண்ணியை கன்சர்வ் பண்ணும், உடம்புல இருக்கிற தண்ணியை வெளியில் விடாமல் பண்ணும். ஸோ டெஃபினெட்லி இட் வில் கண்ட்ரோல். அதனால ரீனல் ஃபெயிலியர் வராது. பட் தண்ணி கரெக்டாக கண்டிப்பாக குடிக்கணும் to have a healthy renal function. ஓகே மேம், எந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து தேவைப்படுது மேம்? ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இட்ஸ் அ வெரி காமன்லி யூஸ்டு ட்ரீட்மெண்ட். இப்போ கம்பேர்ட் டு ஃபாரின் கண்ட்ரீஸ், ஃபாரின்லலாம் முன்னாடியே எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்துருச்சு. இந்தியாவில் வந்து அது இப்போ ரொம்ப ரேப்பிடாக அவேர்னஸ் இருக்குது மக்களுக்கு. கிட்னி ஃபெயிலியர் வந்ததுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலான்ற ஒரு அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் இஸ் கோயிங் ஆன் இன் அ வெரி ஹை லெவல். டிரான்ஸ்பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் இட் இஸ் done in both government setup and private hospitals. They do the transplant. Most commonly you do transplants for chronic renal failure. Kidney வந்து 2 கிட்னியில் கண்டிப்பாக 50% மேலே ஃபங்க்ஷன் இல்லை,
less than 50% GFR இருக்கு or GFR is less than 40 ml per minute, now you can go for renal transplant. There are two different types of renal transplant. One is cadaveric transplant and other is live donor. That is நம்மளுக்கு சொந்த ரிலேட்டிவ் இருக்கிறவங்களே நம்மளுக்கு கிட்னி கொடுக்கலாம், தானம் பண்ணலாம். தட் இஸ் லைவ் டோனார் டிரான்ஸ்பிளான்ட். கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட்னு பார்த்தா நம்ம பிரெயின் டெட், சப்போஸ் ஆக்சிடென்ட்டில் யாராவது யங் பீப்புள் பிரெயின் டெட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உடல் உறுப்பு தானம் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்கிட்டே நம்ம கிட்னி வாங்கி நம்ம கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வைக்கலாம். ஸோ 2 different types of transplant. அகெயின் இது ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. நெஃப்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், வாஸ்குலர் சர்ஜன். They all go together and it is like 4 to 6 hours of surgery. They take the kidney from a deceased person, either live person or a dead person, and they will place it in the affected patient, that is renal failure patient, and they will do that connections and they will immediately see for the urine output. Urine output nalla irundadna then the kidney nalla function agudhu, and following that is only very very important. கிட்னி மாற்று சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்ச அப்புறம் யூ ஹாவ் டு ரெகுலர்லி ஃபாலோ அப் வித் அ நெஃப்ராலஜிஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் இம்யூனோசப்ரசன்ட் ட்ரக்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க டு மெயின்டைன் தட் கிட்னி ஃபங்க்ஷன். அது லைஃப் லாங் அந்த மெடிசன்ஸை எடுத்துருந்தா நல்லா அந்த கிட்னி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி ஃபார் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். அண்ட் அதுக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கிட்னி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு அந்த ரத்த டெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ மேட்ச் ஆச்சுன்னா அந்த கிட்னியை உங்களுக்கு செலுத்தலாம். ஓகே மேம். அதர் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எல்லாருக்குமே கிட்னி கிடைக்காது. ஸோ பட் பேஷண்ட் வந்து ரீனல் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப காமன் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டயாலிசிஸ். டெஃபினட்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஹாஸ்பிட்டல் செட்டப்லையும் இப்போ டயாலிசிஸ், கவர்மெண்ட் ஆல்சோ ஹஸ் கிவன் அ பிக் பிளான் ஃபார் டயாலிசிஸ், a lot of dialysis centers. ஸோ டயாலிசிஸ்னா என்னென்னா உடம்புல வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரத்தம் தண்ணி சத்து சேர்ந்துடும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், உப்பு சத்து சேர்ந்துடும். இது மூணும் வந்து உடம்புல இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதை வந்து கிட்னி யூஸ்வலாக வெளியில் தள்ளும், பட் கிட்னி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். ஸோ அது வெளியில் தள்ளாது. அதுக்கு பதிலாக பேஷண்ட்டை ஒரு மெஷினில் கனெக்ட் பண்ணுறோம். அந்த மெஷினில் கனெக்ட் பண்ணிவிட்டா அந்த மெஷின் வில் ட்ரை டு டேக் அவுட் த பிளட், ஃபில்டர் த பிளட், சென்ட் த பிளட் பேக். திருப்பியும் அந்த ரத்தம் உடம்புக்குள்ளேயே செலுத்திடுவாங்க பேஷண்ட். தட்ஸ் கால்ட் எஸ் ஹீமோடயாலிசிஸ். ரத்தம் எடுத்து சுத்தம் பண்ணி திருப்பி ரத்தத்தை பேஷண்ட்குள்ளேயே அனுப்புறது பேர் ஹீமோடயாலிசிஸ். எல்லா ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயும் இருக்குது. ஒரு மிஷின் இருக்கும். பேஷண்ட்டுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. ஃபிஸ்டுலான் கையில் நரம்பு, அந்த நரம்பில் வந்து ஊசி போட்டு அதுலேருந்து ரத்தம் எடுத்துகிட்டு திருப்பி அது உள்ளே ரத்தத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு ரத்தத்தை அனுப்புவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரீனல் ஃபெயிலியர். அண்ட் யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து 2 to 3 times per week வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த மிஷினில் ஒரு 2 to 3 hours தான் ஆகும். 3 to 4 hours அந்த பேஷண்ட்டை பெட்டில் படுத்து ரத்தம் சுத்தம் பண்ணிவிட்டு they can go home. This is hemodialysis. One more form of treatment for renal failure is called as peritoneal dialysis. Peritoneal dialysis அது வீட்டு செட்டப்லேயே பண்ணிக்கலாம். If don't want to come to hospitals, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வயிற்றுலேயே ஒரு டியூப் போடுவாங்க. அந்த டியூபில் வந்து ஒரு ஃப்ளூவிட் டயாலிசேட்டுன்னு வாங்க, அந்த ஃப்ளூவிட் உள்ளே வச்சுட்டு அங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த ஃப்ளூவிட் வந்து உடம்புல இருக்கிற அந்த ரத்த இந்த சத்தெல்லாம் உப்பு சத்தெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அதை ட்ரெயின் அவுட் பண்ணிடும். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப எஃபெக்டிவ் ப்ராசஸ் கிடையாது ஹீமோடயாலிசிஸ் மாதிரி. ஸோ இது கொஞ்சம் டெய்லி பண்ண வேண்டியதாக இருக்கும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஸோ as such chronic renal ஃபெயிலியருக்கு 3 types of treatment. ஒன் வந்து ஹீமோடயாலிசிஸ், ஹாஸ்பிட்டலில் போய் ரத்த சுத்தம் பண்ணிக்கலாம். பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஒன்று வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். ஐ திங்க் போனத்தையும் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ கிட்னி ஃபெயிலியர்ஸ் வந்து எந்த ஏஜில் அதிகமாக நடக்கும் மேம்? வெல், அதுக்கு ஏஜ் ஒரு பெரிய காஸ் கிடையாது. பட் கண்டிஷன் என்ன காசுன்றது தான் முக்கியம். as I said, there are lot of causes for renal failure. acute renal failureக்கு வந்து இன்ஃபெக்ஷன், ட்ரக்ஸ், snake bites, dehydration, very commonly diarrhea. Suddenly you will have excessive amount of diarrhea and the patient will go for renal failure. So dehydration. So these are all common causes of acute renal failure. இப்போ there is even in industries, lot of industries, if the people are not taking lot of water, தண்ணி நிறைய எடுக்காமல் வேலை செஞ்சுட்டே இருக்காங்களா இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும் ரீனல் ஃபெயிலியர். ஸோ ஏஜ் வந்து இட்ஸ் நாட் அ பர்டிகுலர் திங், இட் கேன் ஹேப்பன் அட் எனி ஏஜ், பட் த காஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் நான் சொல்கிறாப்புல டைப் 2 டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். ஓகே மேம். அதே மாதிரி இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, சுகர் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அது உண்மையா மேம்? ஆமாம், கண்டிப்பாக. நான் தான் சொன்னதுனால சுகர் வந்தால் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப காமன்.
அண்ட் சுகர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கிற அதிக சுகர் டெவலப் ஆக கிட்னியோட வேலை வந்து சுகரை வெளியில் தள்ள பார்க்கும். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணும் எல்லா சுகரையும், பட் அதிகமாக அதோட ஃபில்டரிங் கெப்பாசிட்டி போய் வெளியில் தள்ள. ஸோ கிட்னி வந்து நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்ய ஆரம்பிக்க அதோட வேலை தன்மை கம்மியாகும். So the nephrons will get degenerated, they will get lost. So long-term diabetes mellitus for 5 years, 6 years, or uncontrolled diabetes, when the sugar is not getting controlled properly, they are very much prone to develop renal failure. And அவங்கெல்லாம் கண்டிப்பாகவே ரெகுலர் செக்கப்புக்கு போகணும். எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி 2 months சுகர் செக் கண்ட்ரோலாக பார்க்கணும். HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது சுகருக்கு, அது வந்து டெஃபினெட்லி இட் ஷுட் பி லெஸ் தென் 7. அது கண்டிப்பாக மோர் தென் 7 வச்சுக்கக்கூடாது சுகர் பேஷண்ட். இட் வில் லீட் டு கிட்னி டேமேஜ். அண்ட் அது கிட்னி டேமேஜ் ஆக தே வில் கோ டு ரீனல் ஃபெயிலியர். அண்ட் ரீனல் ஃபெயிலியர் போயிட்டாங்கன்னா தே ஹாவ் டு கோ ஃபார் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் depending upon the facility available. Protein urea வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட். நான் திருப்பி அதை ஏன் எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா அது ரொம்ப ப்ரிலிமினரி டு டெஸ்ட் டு ஐடென்டிஃபை கிட்னி ஃபெயிலியர் இன் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ ப்ரோட்டீன் லீக் கொஞ்சம் யூரினில் ஆனாலும் இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணிக்கிட்டா யூ கேன் ப்ரிவெண்ட் த க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். ஸோ அது ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் இண்டிகேட்டர். ஓகே மேம். இப்போ கிட்னின்னு எடுத்துக்கிட்டால் கிட்னி ஸ்டோன் ஒன்று இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் ஒன்று இருக்குது, அதுதான் காமனான ப்ராப்ளம் அப்படின்னு தெரியும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து கிட்னியில் வருமா மேம்? இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னி அண்ட் கிட்னி டியூமர்ஸ். கிட்னி டியூமர்ஸ் நாட் வெரி சிக்னிஃபிகண்ட்லி ஹை, ரொம்ப ஹை இல்லை. அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னிஸ் ஆர் வெரி காமன். கிளாம்லோனெஃப்ரைட்டிஸ்ன்னுவாங்க, தட் இஸ் அந்த நெஃப்ரான் சொல்கிறேன்ல, அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் டெவலப் ஆகுது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னிஸ் அகெயின் இஸ் வெரி காமன். அண்ட் அகெயின் திஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கிட்னி வில் லீட் டு ரீனல் ஃபெயிலியர் தான். குட் லீட் டு அக்யூட் ஆர் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் என்னன்னா கிட்னி எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்றது? எதுவுமே வராம ஹாப்பி கிட்னியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வெரி நைஸ், வெரி இம்பார்ட்டன்டானது. தட் இஸ் ஹவு டு ப்ரிவென்ட் கிட்னி டிசீசஸ் அண்ட் கிட்னி ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட்டர் இன்டேக். ரெகுலர் குட் வாட்டர் இன்டேக் ஆஃப் அட்லீஸ்ட் 3 liters per day இஸ் வெரி எசென்ஷியல். அது மெஷர் பண்ணி குடிக்கிறோமோ, பட் யூ ஹேவ் டு ஹேவ் அ ரெகுலர் வாட்டர் இன்டேக், அடிக்குவேட் இன்டேக். செகண்ட் வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ். That is no smoking, no alcohol. Both will definitely have a big impact on renal functions. And கண்டிப்பா அதில் வந்து other functions like diabetes, hypertension இருந்ததுன்னா it will more affect the kidney if you are more smoking and alcohol. Definitely you should have good habits, no smoking and no alcohol. Water intake is very important. And conscious use of medicines. That is நம்மளுக்கு தெரிஞ்ச மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது. Whatever is needed at times அந்த மட்டும்தான் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். யூ ஷுட் நெவர் டேக் மோர் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் அன்டில் அண்ட் அன்லெஸ் அட்வைஸ் பை டாக்டர். ஸோ என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் அ டாக்டர்ஸ் ஒப்பீனியன் அண்ட் தென் only you take medicines. ஏன்னா ரஃப் யூஸ் ஆஃப் எனி மெடிசன்ஸ் will definitely can affect the kidney function. So this is very water balance, healthy habits and appropriate use of medicines and good control of hypertension and blood pressure. இது இருந்தால் யூ வில் ஹாவ் அ வெரி ஹெல்தி அண்ட் குட் கிட்னி. ஓகே மேம். இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, மேம் எனக்கு 2 கிட்னி இருக்குல்ல, அதில் 1 ஃபெயிலியர் ஆனால் நான் 1 வச்சு பொழைச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆல்கஹால் மட்டும் கேட்கறது கிடையாது, எல்லா பேஷண்ட்டுமே கிட்னி ஃபெயிலியர் வரவங்க அப்படி தான் கேட்பாங்க. எனக்கு 2 கிட்னியுமே போயிடுச்சா மேம்? ஆக்சுவலி அது 2 கிட்னின்றது கிடையாது. ஸோ ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் நான் சொன்னாப்பில் 2 கிட்னியுமே தெர் ஆர் மோர் தென் 1 million நெஃப்ரான்ஸ். அதில் 50% லெஸ் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தென் த கிட்னி இஸ் கான். ஸோ 50% is enough for a healthy functioning kidney. Either it can be in both kidneys or it can be in a single kidney. ஸோ அதனால் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணும்போது 1 கிட்னி தான் எடுத்து வைப்போம், 2 கிட்னி எடுத்து வைக்கிறது கிடையாது டிரான்ஸ்பிளான்ட். which means that 1 kidney at least should be having fully functional nephrons and should have a normal filtration rate, glomerular filtration rate. ஓகே மேம். இப்போ எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறி தெரியுமா? இல்லை டாக்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது அறிகுறி? டெஃபினட்டாக எனி ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வில் ஹேவ் லாட் ஆஃப் சிம்டம்ஸ். ஆக்சுவலாக த ஃபர்ஸ்ட் அறிகுறின்னு பார்த்தா வாட்டர் ரிட்டென்ஷன் பாடியில். தட் இஸ் தண்ணி சத்து வெளியில் ஆகாமல் இருக்குன்னா வாட்டர், கிட்னி தான் தண்ணி சத்து வெளியில் தள்ளும். ஸோ தண்ணி சத்து உடம்புலே இருந்ததுன்னா அது கால் எஸ் எடிமா. அங்கங்கே மூஞ்சி வீங்கிக்கும், கண்ணு வீங்கிக்கும், காலில் வந்து தண்ணி தேக்கம் இருக்கும், எடிமான்னுவாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி அலார்மிங் சைன், எடிமா. ரெண்டாவது வந்து ரத்த அளவு கம்மியாக இருக்கும், தட் இஸ் ஹீமோக்ளோபின். Kidney is one of the thing that increases hemoglobin by erythropoietin production, as I said. So anemia, sudden onset of anemia
ரத்த ஹீமோக்ளோபின் சத்து கம்மியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த காஸ் வில் பி ரீனல் ப்ராப்ளம்ஸ். அதுவும் எவாலுவேட் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் சம்டைம்ஸ் யங் பீப்புள், யங் இண்டிவிஜுவலுக்கு ரத்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த காஸ் குட் பி ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம். பிளட் ப்ரெஷர், அனீமியா, வாட்டர் எடிமா, அதெல்லாம் ஒன் ஆஃப் த காமன் சைன்ஸ் ஆஃப் ரீனல் ப்ராப்ளம்ஸ் ஆர் அண்ட் அப்டாமினல் பெயின் ஃபார் ரீனல் ஸ்டோன்ஸ். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு யூரினரி ப்ராப்ளம்ஸில் அதை பற்றின சில வேர்ட்ஸ் ஏதாவது? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வெரி காமன். அகெயின் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏன் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் அகெயின் வாட்டர் இன்டேக் இல்லாததுனால யூரின் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி யூரினரி பிளாடர்லேயே தங்கிக்கும். கான்சென்ட்ரேட் ஆக ஆக அதில் இன்ஃபெக்ஷன் க்ரோத் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் க்ரோத் அதிகமாக, பாக்டீரியல் க்ரோத் அதிகமாக இருந்தால் அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காமன் ஆகும். அகெயின் யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் மோர் காமன் இன் females compared to that of males because of that urinary tract is shorter in females compared to that of males. Most common treatment for this urinary infection adequate water intake. எல்லாத்துக்குமே கிட்னி, பிளாடர், யூரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு தண்ணி நிறையா குடித்தாலே யூ கேன் ஹேவ் அ வெரி ஹெல்தி கிட்னி. ஓகே மேம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூரினை வந்துட்டு ரொம்ப அடக்கிட்டு இருந்தா கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? யா, அது மோஸ்ட்டாக இட் வில் லீட் டு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான். பிகாஸ் வென் யூ ஹோல்ட் த யூரின், அந்த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா அதில் நிறையா இருக்கிறதுனால, ஸ்டேசிஸ் ஆஃப் யூரின் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரது ரொம்ப காமன். சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ஸ் நடக்கும். தட் இஸ் யூரின் கேன் கோ பேக் ரிஃப்ளெக்ஸ் டு த கிட்னி இஃப் த வால்வ்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். ஸோ தட் ஆல்சோ வில் காஸ் infection. So better not to, you have to have a regular urinating habit. ஓகே மேம். நிறைய கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க டக்குன்னு. லாஸ்ட்டாக வந்துட்டு கிட்னி பற்றி மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஒரு விஷயம். ஓகே, கண்டிப்பாக கிட்னி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவேர்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் மஸ்ட் ஃபார் அ ஹெல்தி கிட்னி. குட் ஹேபிட்ஸ், as I said, no smoking, no alcohol. அண்ட் என்ன ஸ்மால் கண்டிஷன் இருந்தாலும் உடனே போய் உங்கள் மருத்துவரை பார்த்துருங்க. ஏர்லியராக என்ன நம்ம கண்டுபிடிச்சாலும் அது ஈஸிலி ட்ரீட்டபிள். அக்யூட் ஸ்டேஜ்லேயே எதுனா கண்டுபிடிச்சாலும் அது ஈஸிலி ட்ரீட்டபிள் தென் கோயிங் ஃபார் அ க்ரானிக் ஃபெயிலியர். அண்ட் சுகர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவரை ரெகுலராக பார்த்து கைட்லைன்ஸ் வாங்கிக்கோங்க. கண்ட்ரோல் ஆஃப் சுகர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிளட் ப்ரெஷர். ரொம்ப கிளியராக எல்லாமே சொல்லி புரிய வச்சுங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த வார மருத்துவ ஆலோசனை நிகழ்ச்சியில் வந்துட்டு கிட்னி சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷீஜா. நன்றி.